ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு குழம்பை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு அடுப்பில் மண்பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டும் மிளகும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. நாம் இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு தான் ஒரு சூப்பரான நல்லா சத்தான குழம்பு செய்ய போகிறோம். என்னடா இது கருவேப்பிலைக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்னு நினைக்கிறீங்க. ஆனால் கருவேப்பிலையை நிறைய பேர் சாதத்தோடு இருந்தாலும் சட்னியில் இருந்தாலும் தூக்கி போட்டுரும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா முழுமையாக சத்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும், நமக்கும் நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். இப்போ முழுமையாக இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா முழுமையாக வதங்கிருச்சு. அதே போல் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முழுமையாக வதங்கணும். வெங்காயத்தை பொறுத்த வரையும் நல்லா முழுமையாக வதங்கினா தான் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு சுருள சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டால் போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இது ஒரு பக்கம் நல்லா இப்போ ஆற வச்சோம்ல, அந்த கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா முழுமையாக ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா முழுமையாக இந்த பக்கம் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக நல்லா சுருள எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் புலவு உப்பு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மசாலா போட்டு எல்லாமே முழுமையாக சுருள பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கட்டும். இப்போவே உடனே தண்ணி ஊற்றிட வேணாம். இதுக்கிடையில் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா திக்காக. நல்லா இந்த அளவுக்கு முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவு வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் புளி தண்ணியை நல்லா கரைச்சி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சியில் அந்த கருவேப்பிலை அந்த இதை அரைச்சதோடு இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதை திக்கான குழம்பை தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது, நல்லா திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக நல்லா திக்காயிருச்சு. நல்லா வத்த குழம்பு மாதிரி இருக்குது பார்க்கவே. நம்ம சத்து நினச்சி தான் செய்வோம், ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்ப்பீங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். நல்லா முழுமையாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சோறு வச்சு நல்லா திக்காக இந்த குழம்பு ஊற்றி இது கூடவே அப்பளம் இல்லாட்டி வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.